பெற்றதை குறிப்பிடுகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் எனும் பொய்யா மொழிக்கு மெய்யான இலக்கியமானார் நமது மன்னர் திருமலை நாயக்கர். குமாரமுத்து நாயக்கர் இவர் திருமலை மன்னரின் இளைய சகோதரர். முத்தையால் நாயக்கர் என்றும் கூறுவர். மன்னர் காலத்தில் இவர் சின்னதுரையாக இருந்து ஆட்சி செய்து வந்தார். கிபி 1656 இரண்டாம் மைசூர் போர் நடந்தபோது இவருடைய பங்கு பெரிதும் பாராட்டத்தக்கது. இவரும் பாளையக்காரர்களும் அரங்கண்ண நாயக்கரும் பெரும் படையுடன் மைசூர் படையை வென்று அம்மன்னனை சிறைப்படுத்தினார். இப்போர் 1659 நிறைவடைந்த சமயத்தில் திருமலை மன்னர் தம் முதுமை பருவத்தில் இருந்தார். தன் தம்பியின் வெற்றியை கண்டுகளிக்க அவர் உயிரோடு இல்லை. தளவாய் ராமப்பையர் மதுரை நாட்டின் படைத்தலைவர் தளவாய் என்று அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் வீரப்புகழ் பெற்றவர். பல போர்க்களத்தில் வெஞ்சமர் புரிந்தவர். இவர் மதுரையை அடுத்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சதுர்வேதி மங்கலம் எனும் கூத்தியார் குண்டு எனும் பெயர் கொண்ட சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவர். சிறந்த சிவநெறி செல்வர். 1633 முதல் மைசூர் போரில் மதுரை மீது படையெடுத்து வந்தவர்களை மைசூர் வரை விரட்டி சென்று முற்றுகையிட்டு வெற்றி கண்டவர். ராமப்பையரே, புறப்படட்டும் மதுரை படைகள். அங்கண்ணா, திருட்டு பாளைய படைகளை மைசூரான் சத்தியமங்கலத்தை தாண்டக்கூடாது. 1634 முதல் 1635 வரை இடையில் கப்பம் கட்ட மறுத்த திருவாங்கூர் கேரளவர்மன் மீது போர் தொடுத்து வெற்றி வாகை சூடி திரும்பினார். 1637 கலகம் செய்த தளவாய் சேதுபதியை எதிர்த்து மறவர் சீமை என்று அழைக்கப்பெற்ற ராமநாதபுரத்துடன் போர் புரிந்தார். இப்போரில் சேதுபதி ராமேஸ்வர தீவில் புகுந்து ஒளிந்து கொள்ள முயற்சியை கைவிடாது போர்ச்சுகீசிய படை உதவியுடன் சேதுபதியை சிறைப்பிடித்தார். இதை ராமப்பையர் அம்மானை என்ற நாட்டுப்பாடல் நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அரங்கண்ண நாயக்கர் இவர் திண்டுக்கல் பாளையக்காரர். திருமலை மன்னரின் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். ஆகையால் மதுரை பெருநாட்டின் துணை படை தலைவராயிருந்து வந்தார். இவர் முதல் மைசூர்